அஜித் நடித்துள்ள குட் பேட் அக்லி படத்தில் இடம்பெற்ற இளையராஜா பாடல்கள் தொடர்பான வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாடல்களை பயன்படுத்த இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன? முழு விவரங்கள். மைத்ரி மூவி மேக்கர் தயாரிப்பில் நடிகர் அஜித் நடிப்பில் வெளியான குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இளமை இதோ இதோ ஒத்த ரூபாயின் தாரன், ஏஞ்சோடி மஞ்சக்குருவி ஆகிய பாடல்கள் அனுமதி இல்லாமல் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கூறி இளையராஜா சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் அனுமதி இல்லாமல் பயன்படுத்திய பாடல்களை படத்திலிருந்து நீக்கவும் 5 கோடி ரூபாய் இழப்பீடு கோரியும் அனுப்பிய நோட்டீஸுக்கு பதிலளித்த தயாரிப்பு நிறுவனம் சட்டப்பூர்வ உரிமையாளரிடமிருந்து பாடல்களை பயன்படுத்த அனுமதி பெற்றதாக கூறியதாகவும், ஆனால் அந்த உரிமையாளர் யார் என்பதை தெரிவிக்கவில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. தனது அனுமதி இல்லாமல் பாடல்களை பயன்படுத்தியது பதிப்புரிமை சட்டத்துக்கு விரோதமானது என்பதால் படத்தில் பாடல்களை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் எனவும் உரிய இழப்பீடு வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும் கோரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி என் செந்தில்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இளையராஜா தரப்பில் வழக்கறிஞர் ஏ சரவணன் ஆஜரானார். இதனையடுத்து குட் பேட் அக்லி படத்தில் 3 பாடல்களையும் பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் மனு குறித்து பட தயாரிப்பு நிறுவனம் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணையை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.